இம்மாதிரி கூட்டத்திலே உள்ளே போய் போலீஸ் ஒன்றும் செய்ய முடியாது. வருவதற்கு முன்பே தடுப்பதற்கு என்ன வழி, அதை யோசித்து அவருக்கு சொல்லலாம். இவ்வளவு கூட்டம் இருக்கு, நீங்க ரொம்ப தாமதமாக வர்றீங்க, அநேகமாக அவங்க பயணத்தை நீங்கள் நிறுத்திக்கிட்டா கூட நல்லதுன்னு கூட சொல்லலாம். இல்லை நான் வந்து தான் தீர்வேன்னா, அப்படின்னா நீங்கள் ஓப்பனில் வெளியில் தலையை காட்டி கையை காட்டிக்கிட்டே போனால் கூட ஓரளவு அந்த மக்கள் திருப்தி அடைஞ்சிருவாங்க. அதுக்கு பேர் முண்டி அடிச்சுட்டு வரமாட்டாங்க, அவங்க அப்படியே திரும்பி போயிருப்பாங்க அப்படின்னு கூட யோசனை சொல்லியிருக்கலாம். அவரே யோசிச்சிருக்கணும்ல. அனுபவம் மிக்கவர், எண்ணற்ற திரைப்படங்களிலே நடித்தவர் அவர். மக்கள் இப்படி இருக்கிறாங்க, தன்னை பார்க்க வந்த மக்கள் இப்படி மிதிபட்டு சாகிறார்கள். அவர் பேசிட்டு இருக்கும் போதே அங்கே 4-5 பேர் இறந்து போனதாக செய்தி வருகிறது. அது விசாரணையில் தான் அந்த உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும். அதனால் தான் பேச்சை நிறுத்த சொல்லி கூட இருந்த ஒருவர் சொன்னதாகவும் ஒரு செய்தி வருகிறது. முண்டியடித்துக் கொண்டு அவர்கள் வருகிற போதே அதை பார்த்து அங்கே ஆம்புலன்ஸ்கள் எப்படி வந்தன, ஆம்புலன்ஸ்கள் வரணும், எங்கே இருந்தாலும் கூட்டத்துக்கு 2 ஆம்புலன்ஸை நிறுத்தி வைக்கிறது போலீஸ் வழக்கம். இவர்களே ஆம்புலன்ஸ் ஏற்பாடு செய்ததாக கூட ஒரு செய்தி வருகிறது. இதற்கு மத்தியில் சகட்டு மேனைக்கு திமுக அரசையும் முதலமைச்சரை நேரடியாக சொல்லாமல் அவரை மறைமுகமாக தாக்குவது போல ஆட்சியாளர்களை இதற்கு பொறுப்பாளியாக்க முயற்சிப்பதற்கு என் கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிபிஐ கோரிக்கை கூட இதை திசை திருப்புவதற்கான ஒரு முயற்சி. அடுத்து அவர்கள் இதை தொடர்ந்து ஒரு அரசியல் பிரச்சனையாக தேர்தல் வரையில் கொண்டு செல்ல வேண்டும் என்று விரும்புவதாகவும் தெரிகிறது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும், இது போன்ற துயரங்கள் இனி நடக்காமல் இருக்க வேண்டும். இதற்கு எந்த காரணங்களை சொன்னாலும் டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் தார்மீக அடிப்படையில் பொறுப்பேற்க வேண்டும். ஒரு கட்சியின் தலைவர் என்கிற முறையிலே தன்னை தேடி வரக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பை அளிப்பது தனக்கும் பொறுப்பு இருக்கிறது என்பதை உணர வேண்டும். காவல்துறை தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும், தமிழ்நாடு அரசு தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று தட்டி கழித்து ஓடிவிட முடியாது. நாம் முன்கூட்டியே உரிய இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்க வேண்டும். 7 மணி நேரம் 8 மணி நேரம் என்று பெரிய கிரவுட், ஒரு மக்கள் திரளை ஒரே இடத்தில் காத்திருக்க வைப்பது அதைவிட கொடுமையானது. இனிமேல் அப்படி காலம் தாழ்ந்து எந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளக்கூடாது என்கிற படிப்பினையை எல்லா தலைவர்களுக்கும் இந்த கொடுந்துயரம் உணர்த்தி இருக்கிறது. ஒரு கட்சியோட தலைவர் அந்த நேரத்தில் அந்த இடத்த விட்டு போகிறதோ, ஒரு ஆறுதல் கூட சொல்லாமல் அந்த இடத்த விட்டு அகன்று போகிறதோ, தன்னோட பாதுகாப்பை மட்டுமே நினைப்பதோ நிச்சயமாக என்னை பொறுத்த வரைக்கும் நான் இது வரைக்கும் பார்த்திராத ஒன்று. அதை தாண்டி அவங்களால இருக்க முடியலன்னா கூட அடுத்த கட்ட தலைவர்கள், மாவட்ட கழகத்தில் இருக்கக்கூடியவர்களோ அடுத்த கட்ட தொண்டர்களோ கூட அந்த மக்களுக்கு உதவி செய்யாத ஒரு சூழலை பார்க்கும் பொழுது அது மனிதாபிமானம் இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு சொல்ல தோணுது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தூத்துக்குடி சம்பவம், துப்பாக்கிச்சூடு சம்பவம் 14 பேர் கொடூரமாக கொல்லப்பட்ட பொழுது தொலைக்காட்சியில் பார்த்துதான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னவர் இன்றைக்கு இந்த கரூர் சம்பவத்தை அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்கிறார். கண்டிப்பாக எந்த ஒரு அரசியல் கட்சியும் சாலைகளில் பொதுக்கூட்டம் நடத்துவதை அரசு அனுமதிக்கவே கூடாது. ஒரு நபர் கமிஷன் போடப்பட்டிருக்கிறது. அது விசாரித்து கொடுக்கக்கூடிய அறிக்கையின் அடிப்படையில் இந்த சம்பவத்திற்கு யார் காரணமாக இருந்தாலும் அவர்கள் மீது சட்டபூர்வமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய ரசிகனா வச்சிருக்க போறீங்களா அல்லது அரசியல் செயல்பாட்டாளனா மாற்ற போறீங்களா சார்? உங்களுக்கு உங்க கூட்டத்துக்கு வரக்கூடியவங்களை கட்டுப்படுத்தி ஒரு கொள்கையை பக்கம் கொண்டு வரதுக்கு முதல்ல முயற்சி பண்ணுங்க. இதெல்லாம் ஆபத்தானதான் நாங்கள் பார்க்குறோம். ஜென்சி போல புரட்சி செய்ய போறோம். நீங்க என்ன சார் இதுக்கு புரட்சி பண்ணியிருக்கீங்க? தமிழ்நாட்டில் 1000 போராட்டம் நடந்திருக்குது, ஸ்டெர்லைட் போராட்டம் நடந்திருக்குது, கூடங்குளம் போராட்டம் நடந்திருக்குது, முல்லை பெரியாருக்கு போராட்டம் நடந்திருக்குது, 7 தமிழர் விடுதலைக்கு போராட்டம் நடந்திருக்குது, நீட்டுக்கு போராட்டம் நடந்திருக்கு, ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் நடந்திருக்கு. எந்த போராட்டத்திலையும் நாங்கள் ஆதவ அர்ஜுனான்ற ஒரு பேரை கேட்டதே கிடையாது. என்ன புரட்சி பண்ண போறோம்? எல்லா போராட்டம் நாங்கள் இருந்திருக்கிறோம்.
அடக்குமுறை எதிர்கொண்டு இருக்கோம், வழக்கு எதிர்கொண்டு இன்னைக்கு நிற்கிறோம் நாங்கள். எந்த சார் புரட்சியில் வந்துட்டு இருக்கீங்க நீங்கள்? சொல்லுங்கள் சார். உங்கள் கட்சி தலைவர் கூட்டம் வரும், அவர் இல்லை, ரைட்டு. நீங்கள் எங்கே சார் போனீங்க? எங்கே போனீங்க? ஓட்டிங்க. உங்களை நம்பி வந்த மக்கள் அங்கே செத்து விழுகும்போது அதை விட்டு ஓடி போனீங்க நீங்கள். அது வரலாறு, யாரும் மறக்க மாட்டாங்க. நீங்கள் கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்தில் தமிழ்நாட்டில் எந்த போராட்டத்துக்கு பெரிய அளவுக்கு அணி திரட்டு நின்னீங்க? எந்த கோரிக்கை ஜெயிச்சு காமிச்சிங்க சார்? எந்த கோரிக்கை ஜெயிச்சு காமிச்சிங்க சொல்லுங்க. கவின் படுகொலை நடந்தது, பேசுனீங்களா? அனகாபுத்தூர் அத்தனை பேர் இடிக்கப்பட்ட வீடு இடிக்கப்பட்டுச்சு. 11,000 வீடு இடிக்கப்படுறதுக்கு அறிக்கை போட்டிருக்கிறாங்க. உங்க கட்சியிலிருந்து ஒரு அறிக்கை வரல, ஒரு அறிக்கை வரல. நீங்க புரட்சி பண்ண போறீங்களா சார்? பாத்துரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.